வேற ஆளே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? கிளம்பி போய்கிட்டே இருங்க. இதே இடத்துல 10க்கு 100 பேரை கொண்டுட்டு வந்து கூட எனக்கு இறக்குவேன். நீங்க எத்தனை பேரை வேணாலும் இறக்குங்க. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இறக்குங்க. முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் மேம். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடி. ஐயோ, என் லிப்ஸ்டிக் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஜீவா, இன்னைக்கு வெளில போலாம்டா. என் லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, காஜல் எல்லாமே தேர்ந்துருச்சு ஜீவா. இங்க பாரு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் 1 வீக் தாண்டா வரும். நம்ம கண்டிப்பா ஷாப்பிங் போயே ஆகணும். ஊன்னு சொல்லாத. ஐயோ, லிப்ஸ்டிக் போட்டது மாதிரியே இல்ல. லிப்ஸ்டிக்கே சுத்தமா தேர்ந்துருச்சு. ஜீவா, ஜீவா. என்னடி? எந்திரி ஜீவா, கண்ணை தோறடா. என்னடி பிரச்சனை உனக்கு? மேக்கப் திங்ஸ் எல்லாம் தீந்துருச்சுடா. ஷாப்பிங் போகணும். அதான் போலாம். உங்க மேனேஜர் யார் அவன்? நைட் எல்லாம் மீட்டிங் வச்சிருக்கான். நைட் எல்லாம் மீட்டிங் போயிட்டு இப்போ வந்து படுத்திருக்கியே. ஏண்டி என்னாச்சு? வெளில போகணும். நம்ம வெளில போய் 1 வாரம் மேல ஆயிடுச்சு தெரியுமா? போன வாரமும் என்னை கூட்டிட்டு போகல. இப்பெல்லாம் வீக்கெண்ட் நீ வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. வேலை வேலைன்னு இருந்தா வீட்டை எப்படி ஜீவா பாக்குறது? என்னை வெளில கூட்டிட்டு போ. அடியே பொண்டாட்டி, என்ன வேலைன்னு வெளில சுத்திட்டு இருந்தா என் கூட வீட்லயே இருந்தனடி சொல்லணும். திரும்பவும் வா வெளில போலான்னு கூப்பிடுற. நீ மட்டும் வெளில போற, நானும் போகணும்ல. எனக்கும் வேணும். என்ன வேணும்? மஸ்காரா, ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், ஐப்ரோ பென்சில். போதும் போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இவ்வளவும் வாங்கணும்டா. இங்க பாரு, நான் லிப்ஸ்டிக் போட்டது மாதிரியே தெரியுது. ஓய்ஸ், நல்லா இருக்கே. உன் லிப்ஸ் அப்படியே பிங்க் கலர்ல ஜொலிக்குதே. ஓய் சொல்லாத. நான் லிப்ஸ்டிக் போட்டது மாதிரியே இல்ல. லிப்ஸ்டிக் சுத்தமா தீந்துருச்சு. சரி, அதுக்கு ஷாப்பிங் போகணும்டா. ஈவினிங் போலாமா? இப்போ டயர்டா இருக்குடி. நைட் லேட்டா தானே வந்தேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். ஈவினிங் கண்டிப்பா போலாம். சரி, ஓகே, நீ ரெஸ்ட் எடு. நான் கீழே போறேன். கையிலுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கல. நான் போய் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்? அதெல்லாம் அவ எடுத்து வச்சுக்க மாட்டாளா என்ன? அவ காலேஜ் கிளம்பிட்டு இருக்காளடா. இந்த டைம்ல அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்ல முடியாது. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் எடுத்து வச்சு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் பொண்டாட்டி, நீ சூப்பர் தெரியுமா? ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, எல்லாத்துலயும் நீ சூப்பர். ஆஹா, ஆமா, நான் ரொம்ப லக்கி. ஏன் அப்படி சொல்ற? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்காளே, அதுக்காக தான். ஹாய், என்ன கலாய்க்கிறியா? இல்லடி நூல்ஸ் மண்டை, யோசிச்சு பாரு. எத்தனை ஆண்களுக்கு தான் காதலிச்ச பொண்ணே மனைவியா கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்ப நான் ரொம்ப லக்கி தானே. அது சரி, காலையிலேயே போதையில பேசினவன் மாதிரி பேசாம போ, போய் படுத்துக்கோ. அதான் எழுப்பி விட்டியே, அப்புறம் எப்படி தூங்குறது? இனி கொஞ்ச நேரம் உன் கூட தான். ஹாய், எனக்கு வேலை இருக்குடா, நான் போகணும். வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காரு. ஜீவா, பேசிட்டு இருப்போண்டி. நீ தான் ஓடிடுறேன்னு சொல்ற. அப்புறம் உட்காந்து பேசணும்னா ஏதாவது வேலை இருக்குன்னு கிளம்பிடுற. அப்புறம் எப்போதான் உட்காந்து பேசுறது? நான் இருக்கும்போது நீ இருக்க மாட்டேங்கிற, நீ இருக்கும்போது என்ன பேச விட மாட்டியே. பேசுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இந்த டைம்ல உட்காந்து பேசுனா எப்படி பேசுறது? எனக்கு கையிலுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும், நான் கிளம்புறேன். பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா. என்ன ஆச்சு? பேசணும். வந்து பேசலாம்டா, போயிட்டு வந்துடுறேன். இப்பவே பேசணும். அடம் பண்ணுவ நீ, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்பவே பேசணும், இப்பவே. கால நேரம் என்பது காதலில் இல்லையா? என்னடி பாட்டுக்கு போட்டியா? ஆமா, வேலை இருக்கிற டைம்ல கையை பிடிச்சு வச்சுட்டு பேசுனா எப்படி பேசுறது? நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? அப்படியே கிளம்பிடு, ஷாப்பிங் போயிடலாம். நிஜமாவா? டயர்டா இருக்குன்னு சொன்ன? ஷாப்பிங்னு சொன்னா போதும், என் பொண்டாட்டிக்கு முகமெல்லாம் சிரிப்பா இருக்கும். சொல்லு, டயர்டா இருக்குன்னு சொன்ன. என் பொண்டாட்டி சந்தோஷத்துக்கு முன்னாடி என்னோட டயர்ட்னஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஓடுறதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னாச்சு? லவ் யூ. ஆஹா, என்னவோ? நான் ரொம்ப லக்கி. அப்படியா? ஆமா. ஏன்? ஏன்னா நான் காதலிச்ச பையனே எனக்கு கணவனா கிடைச்சிருக்கானே, அதனாலதான். ஆஹா, ஓகே ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை 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 பை. ஓய், ஆ, சீக்கிரம் கிளம்பு. ஓகே ஓகே. லவ் யூ.
லவ் யூ டூ. என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல். பார்த்துடி அம்மா, வயசு புள்ள இருக்கிற வீடு. ஓடுறது, ஒதுங்குறது, குனியறது, சிரிக்கிறது, நிமிர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிரி. சீ போங்க பாட்டி. திமுற பத்தியா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அவன் என்ன சீ போங்கன்ட்டு போற. ரூமுக்குள்ள அவன் இருக்கேன், வெளியே வரையில சிரிக்க கூடாது கொள்ளக்கூடாதுன்னு தெரியாது. இதே அவ இருந்திருந்தா அவங்க என்ன பேசியிருப்பாங்களோ என்ன சிரிச்சிருப்பாங்களோன்னு என் பேத்தி பார்த்து ஏங்கி இருக்க மாட்டா. இதுல இப்படி கூத்தடிக்கிற வீட்டுல ஏன் பேத்தியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவ ஒவ்வொன்னையும் பார்த்து ஏங்கி சாகணுமா? நல்லா உள்ள கூத்தடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், அதுக்காகத்தானே இங்க வந்திருக்கேன். எதுக்கு பாப்பா என்னால் நீங்கள் எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு போய் எல்லாரும் சிரமப்படுறீங்க? வேணாம் பாப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க முத்தண்ணே. இந்த ஸ்ட்ரைக் ஒன்றும் உங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான். யார் இதில் கலந்துக்கிறாங்களோ கலந்துக்கட்டும், கலந்துக்காதவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கட்டும். அதையும் தாண்டி சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமாம் முத்தண்ணே, வாட்ச்மேன் வேலை தானே பார்க்குறோம். அவங்க வீட்டில் ஒன்றும் பிச்சை எடுத்துக்கிட்டு தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கலையே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இல்லைப்பா, என்னால் உங்கள் வேலைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும்ல. அதை நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. இது ஒன்று தான் கடையா என்ன? இது இல்லைன்னா வேற கடையே இல்லையா? அதானே, இந்த ஷோரூம் இல்லைன்னா இதை விட பெரிய ஷோரூமில் எங்களால் வேலைக்கு சேர முடியும். விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன முத்தண்ணே சார், ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? என்னம்மா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பெரிய இடத்துல எதுக்கு வம்பு? நான் வேண்டான்னு தான் சார் சொல்றேன். பிள்ளைங்க தான். மேனேஜர் சார், முத்தண்ணனை மேடம் கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கு சாரி கேட்க சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா பெரிய இடத்துல எதுக்கு வம்பு? அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே? சார், நாங்க அவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க தான். அதுக்காக அவங்களுக்கு அடிமை இல்லையே. அவங்களுக்கு கோபம் வந்தா அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் நாங்கள ஆளு. முத்தண்ணை என்ன பண்ணாரு? வலிக்கு கீழே விழுங்க போலவங்கள தாங்கி பிடிச்சாரு. இது ஒரு தப்பா? ஆனா அது அவங்களுக்கு புரியலையேப்பா. என்ன முத்தண்ணே, நீங்க சொல்லுங்க. நான் பாப்பாங்க கிட்ட சொல்லிட்டேன். முத்தண்ணே அவர் குடும்ப கஷ்டத்துக்காக வாட்ச்மேன் வேலைக்கு வந்தாரு தான். அதுக்காக கௌரவம் மரியாதை எல்லாம் விட்டுட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஃப்ளோர் கிளீன் பண்ற அம்மா இன்னைக்கு வரல. அவங்களுக்கு பதிலா முத்தண்ணே அத்தனை வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்காங்க. வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கடை அப்படிங்கிறதுனால தானே பார்க்குறாங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கு இல்லாம என்ன இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம நடத்தினா எங்களால முடியாது சார். சரி, இப்போ உங்களோட முடிவு? மேடம் வந்து முத்தண்ணை கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அது கேட்குற வரை நாங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். சரி இருங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். மேடம் வாங்க மேனேஜர். என்ன சொல்றாளுங்க அந்த திமிரு பிடிச்சவளுங்க? வேலை பாப்பாளுங்களா இல்ல கிளம்பி போறாளுங்களாமா? ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். வாட்? எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், நீங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்றாங்க. அவங்கள விட்டாலும் உடனே நம்மளுக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. வேலைக்கு ஆள் வேணும்னு எழுதி போட்டு அதுக்கு நம்ம இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி அவங்க வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி வராது மேம். இருக்கிறவங்கள வந்து கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆள் பார்த்துக்கலாம். ஆனால் கடையை அடைச்சு போட முடியுமா? நான் ஏன் கடையை அடைச்சு போடணும்? வேலைக்கு ஆள் வேணும்னு நினைச்ச நிமிஷத்துல என்னால கொண்டுட்டு வந்து குவிக்க முடியும் ஆளுங்களை. அவளுங்க வேணும்னா போகட்டும், யாருக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. மேடம், எடுத்தவங்க கவுத்தோன்னு பேச முடியாது மேடம். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இந்த பிரச்சனைக்காக வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்து யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க மேடம். இவங்க மரியாதை இல்லாமல் நடத்துவாங்களோன்னு. புரியல. இல்லை மேடம், இந்த பிரச்சனைங்கிறது தெரிஞ்சா கண்டிப்பாக வேற யாரும் வர்றதுக்கு யோசிப்பாங்க. வாட்ச்மேன் கூட இல்லைன்னா எப்படி மேடம்? ஒரே நேரத்தில் எல்லாரும் போயிட்டா நம்ம ஷோரூமுக்கு தான் பிரச்சனை. அதுக்காக ஆப்ஷால் அவன் ஒரு வாட்ச்மேன், அந்த ஆளுக்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? என்னால் முடியவே முடியாது. அதுக்கு மேலே அவளுங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகட்டும். இதுக்காக 1 வாரம் 10 நாள் இந்த ஷோரூம் அடைச்சே கடந்தாலும் அதில் எனக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் டோன்ட் கேர். சரிங்க மேடம். என்ன திமிர் இருந்தா இப்படி பண்ணுவாளுங்க? இவளுங்களை விட்டு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாளுங்களா? என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். சை, இந்த ஷோரூமுக்கு வந்து மேனேஜராக சேர்ந்த பாவத்துக்கு இனி என்ன நல்லா அனுபவிக்கிறோமோ தெரியல. இந்த அம்மா என்னடானா இறங்கியே வரமாட்டேங்குது. அவங்க என்னடானா நியாயமாக தான் பேசுகிறாங்க. நம்மளையும் நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? பேசாமல் இதை ராஜேந்திரன் சார்கிட்ட கொண்டுட்டு போகிறதான் கரெக்டு. என்ன மேனேஜர் கால் பண்ணுறாரு? ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் மேனேஜர். சார், ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா?
ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை? மேடம் கீழே விழ போகும்போது கார் சாவி கொடுக்க வந்த வாட்ச்மேன் வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு. உடனே மேம் கை நீட்டி அரைஞ்சிட்டாங்க போல் இருக்கு. அது அவருக்கு இன்சல்ட் ஆயிடுச்சேன்னு கடையில் வேலை பார்க்குற எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம், எங்களால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாட்? என்ன முருகன் சொல்றீங்க? கை நீட்டி அடிச்சிட்டாளா? அவளுக்கு ஏன் தான் இவ்வளோ ஒரு கோவம்னு தெரியல. வீட்லேயும் சண்டை போட்டுட்டு தான் வந்தா, அதே கோவத்தை அங்கே வந்து காட்டிட்டா போல் இருக்கு. சரி, நீங்கள் ஃபோனை வைங்க, நான் உடனே கிளம்பி வர்றேன். சார், மேடம் வந்து ஒரே ஒரு சாரி கேட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஆனால் மேடம் சாரி கேட்க மாட்டேங்கிறதுல பிடிவாதமாக இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பேசி பாருங்க சார். நான் அதை கிளம்பிட்டேன் முருகன், உடனே வந்துடுறேன். ஷப்பா, 5 நிமிஷம் இவளை விட்டுட்டு இருக்க முடியல. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இவ இருக்கிற இடத்துல பிரச்சனை தேடி வருதா, இல்லை இவ இருக்கிறதுனால தான் பிரச்சனையே வருதாங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேலைக்கு ஆள் கிடைக்காம அவன் திணறி போய் தெரியுறான். எப்போ பார்த்தாலும் வேலை ஆட்கள்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது? பேங்க்கில் வேற இந்த ஷோரூமை நம்பி எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கோம். கடன்காரன் வந்து வாசலில் நின்றானா என்ன ஆகும்? எதையுமே புரிஞ்சுக்காம ஏன் இவ இப்படி பண்ணுறா? நிம்மி, அத்தா என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? அத்தா, இதுக்கு மேல என்ன பேசுறது? வந்த உடனே வாங்கன்னு கேட்டேன். பூஜை பண்ணும்போது சேர்ந்து தான் சாமி கும்பிட்டோம். சாப்பிடும்போது உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தேன். இப்பவும் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும்? இதெல்லாம் நல்லா தான் சொல்ற, ஆனா சொல்ல வேண்டியது மட்டும்தான் சொல்ல மாட்டேங்கிற. சரிங்க அத்தா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். பத்தியா, அத்தை கூப்பிடாமலே கூப்பிடுறாங்கன்ட்டு போற பத்தியா? இல்ல அத்தா, அப்பவே அம்மா கூப்பிட்டாங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். இப்பவே கிளம்புறீங்களா? ஆமா, கிளம்பணும். ஏன் அத்தா, 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? நிஜமாவே நீதான் சொல்றியா? இதென்ன கேள்வி? எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட நான் தானே இருந்துட்டு போங்கன்னு சொல்லணும். ஓ, ஒரு கெஸ்ட் மாதிரி நினைச்சுதான் சொல்றியா? ஆச்சா, கெஸ்ட் எல்லாம் இல்ல, நீங்க என்னோட மாமா பையன். அட, எல்லாம் ஒண்ணு மாதிரி தானே சொல்ற. ஆமா, நான் இருக்கவா இல்ல போகவா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. நான் இருக்கட்டுமா இல்ல போகட்டுமா? ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க. என்ன நீ இப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்? இல்ல, ரொம்ப சாதாரணமா போனா போகுது, 2 நாள் இருந்துட்டு போங்க அப்படிங்கறது மாதிரி சொல்ற. என்னத்தா அப்படி சொன்னா இப்படி கேக்குறீங்க, இப்படி சொன்னா அப்படி கேக்குறீங்க? நான் இப்ப என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. நிம்மி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ மனசுல? சாப்பிடையில ஏதோ யதார்த்தமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டான்னு பார்த்தா இப்ப கோடியில நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்கா. தனியா நின்று பேசுற அளவுக்கு என்ன பேச்சு இவளுக்கு? நீ சொல்லு, நான் இருக்கணும்னு நீ பிரியப்பட்டுனா அப்பதான் கிட்ட ஏதாவது ஒரு பிட்டை போட்டு இருக்க வச்சிருவேன். இல்ல ஃபார்மாலிட்டிக்காக தான் சொல்றேன்னா நான் கிளம்பிடுறேன். சரி, ஓகே, நீங்க இருங்க. நிஜமா? நிஜமா. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும். நிம்மி, எடி நிம்மி. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. நிம்மி, என்னடி செய்றீங்க? வந்துட்டேம்மா. ஏலே, என்னடா கிளம்பலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பதா ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு போலாமே. ஏலே, உனக்கு வேலை இருக்குல்லடா, இப்ப எப்படி இருப்ப? வேலைலாம் பாத்துக்கலாம் அப்பதா. நிம்மியே இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டா. நிம்மி சொல்லிட்டாளா? அட ஆமா அப்பதா, நிம்மியே ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க அத்தான்னு சொல்றா. இந்த டைம்ல இருக்காம போனா நல்லா இருக்காது அப்பதா. நீ இதை தானே ஆசைப்பட்ட? ஆமா, ஆசைப்பட்டேன். ஆனா அது இந்த நேரத்துல சரியா வருமாடா? அப்பதா வந்தது வந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்போ வர போறோம்? அதுக்கப்புறம் அப்படியே வரவே முடியாது அப்பதா. எந்த சான்ஸுமே இல்லை. திருவிழா கூட முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் அப்பதா, நம்ம இந்த 2 நாள் இருந்துட்டு போலாமே. ஏலே, உங்க தாத்தா என்ன சொல்றாருன்னு தெரியலையடா. அவர் சிடுசிடுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் நீனு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரே. இங்க பாருங்க அப்பதா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் 2 நாள் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏலே, என்னடா இப்படி சொல்ற நீ? ப்ளீஸ் அப்பதா, எனக்காக அப்பதா, ப்ளீஸ் அப்பதா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிடா சரிடா, எங்கிட்ட என் மயமுட்டு பிள்ளையும் மகவுட்டு பிள்ளையும் ஒன்று சேர்ந்தனாலும் இந்த 2 குடும்பத்தையும் பிரிக்காம இருந்தா சரிதான். எனக்கு என்ன, என் வயிற்றுல பிறந்த 2 மக்களும் என்னைக்கும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேற என்னத்த இந்த வயசான காலத்துல நினைக்க போறேன்? அதுக்கு உங்களால தான் முடியும்னா சரி கழுதையே, இருப்போம். நான் போய் அத்தைகிட்ட பேசுறேன். ஐயோ,
தேங்க்ஸ் அப்பத்தா. சொதப்பிட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் சொதப்ப மாட்டேன்டா. எப்போதும் போல போய் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். உடனே உங்கள் அத்தையும் மாமாவும் ஏன் உடனே கிளம்புறிய, 2 நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி கடைசியில் சரி இருக்க உங்களுக்காக அப்படின்னு முடிச்சு விட்ருவோம். என்ன ஓகே தானே? ஐயோ ஸ்வீட் அப்பத்தா. சரி ரொம்ப நெஞ்ச நக்காத, வா போவோம். சரி வாங்க வாங்க போலாம். வா போவோம் வா. நீ ரொம்ப நடிச்சு அப்புறம் சொதப்பிடாத. நான்லாம் சொதப்ப மாட்டேன், நீங்க சொதப்பாம இருந்தா சரி. அப்போ மருமேனே சரி பார்த்து வேலையை பாருங்க, பொருள் எல்லாம் பார்த்து கவனமா வாங்குங்க. வேலை செய்யல நீங்களும் போய் செய்யறோம்னு செஞ்சு உடம்ப கெடுத்துக்கிறாதியே. ஆளுகளுக்கு பேசி விட்டுட்டு அதுபடி விட்டுருங்க. பாப்போம் மாமா. அப்புறம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். செய்யலாம். கட்டடத்து வேலையெல்லாம் உங்களுக்கு புதுசு, பழக்கப்படாதது. இங்க வாட்டுக்கு களவும் கத்து மறைன்னு அதுக்குள்ள போய் ஒரு ஆள் கூலியை குறைக்கிறோம்னு அப்புறம் கை காலில் போட்டுக்கிட்டு என்ன பெரிய பிரச்சனை ஆயிரும். வீடு கட்டுற நேரத்துல பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பு. சரிங்க மாமா, சரி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா நிக்கிலி, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. போயிட்டு வரவா? ஆமா வாங்க கிளம்புவேன். சரிடி அன்னைக்கிளி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? ஆரம்பு மருமேனே. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பதான் இருடா என்ன இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா? மருதாயி சரி வா கிளம்புவான். ஆமாங்க கிளம்பணுந்தேன். என்ன செய்யறது, என் பேத்தியலோட 2 நாளைக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுல வேலை கிடைக்கே. ஆமாடி, வேலையை போய் பார்க்கணும்ல, அவனும் வேலைக்கு போகணும். அதனால வா கிளம்புவான். அப்பதான் என் பேத்தி அங்கே போயிட்டா கண்ணுக்குள்ளேயே நிப்பாளுக. அவளுக்கு கையால் காப்பி வச்சு குடிக்கணும். அவளுக்கு இருந்தால் தைலம் தேய்ச்சி விடுவாளுக. அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. அங்கே நான் யாருக்கு என்ன செய்ய முடியும்? என்னமோ என் பேத்தியில கூட பார்க்க முடியாமல் அங்கே போய் கிடக்கணும்னு இருக்கு. இப்ப என்ன போச்சு? ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போக வேண்டியதானே? பேத்திய கூட இருந்தது மாதிரி இருக்கும்ல. வந்த உடனே எதுக்கு கிளம்பணும்? அப்பாடா. என்ன மாமா பேசுறிய? ஏன் நெக்கிலி, அத்தை வருத்தப்படுறாங்க, இருந்துட்டு போட்டேன். அம்மா என்னைக்கு தான் பேத்திமார்களை நினைச்சு வருத்தப்படாம இருக்கு? வருஷம் பூரா தான் வருத்தப்படும். அதுக்காக பேரனை பார்க்காம இருக்க முடியுமா? அங்கே வீடு நடுவுல கோடு கிழிச்சு 2ஆ போய் கிடக்கு. அப்ப அந்த வீட்டை யாரு பாக்குறது? மருமையும் இம்புட்டுனாலும் படிக்கிறதுக்கு ஆலேஸுக்கும் போயிட்டு இருந்தாரு. இப்ப வீட்ல இருந்து வேலைக்குள்ள போறாரு. அவர் டெய்லி வேலைக்கு போகையில காலையில டிஃபனு, மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, ராத்திரிக்கு வந்த உடனே சாப்பாடு கொடுக்கறதுன்னு மருமையை ஆறு பாக்குறது? எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் மயனே இல்லைங்கிறது மாதிரி ஒதுங்கி இருக்காங்களே. என் மருமையை அப்படியே விட்டுற முடியுமா? அவருக்காகவாத அம்மா போய் அங்க இருந்து அவரை பாத்துக்கறணும்ல. ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ? மருமையை வேலைக்கு போறத மறந்துட்டேன். ஆமா மாமா, அப்புறம் இங்க இருக்க வச்சா நல்லா இருக்குமா? சரி போயிட்டு வரட்டும். அப்ப பேத்திமார்கள்ட்ட போன்ல பேசிக்கிறேன். இப்பதான் போன்ல வீடியோ காலே அடிச்சு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாமே. அத்தை, அப்ப நீங்க வீடியோ கால் டெய்லி காலையில அடிச்சிருங்க. சாயங்காலம் பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே அடிச்சிருங்க. பிள்ளைய டெய்லி உங்ககிட்ட பேசினது மாதிரியே ஆச்சு, நீங்களும் பிள்ளையில பார்த்தது மாதிரியே ஆச்சு. ஆமா வீடியோ கால் இருக்குல்ல. என்ன அத்தை இப்படி சொதப்பிட்டாங்க? சரிம்மா நிக்கிலி, அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா பத்திரமா பாத்துக்கிறங்க. சரிம்மா நேரம் ஆயிருச்சு. இப்ப கிளம்புனாத்தான் கால காலத்துல ஊருக்கு போக முடியும். டாடியே பேத்தியை நினைச்சு கவலைப்பட்டதெல்லாம் போதும். அதான் வீடியோ கால் இருக்காம்ல, அதுல பேசிக்கிறலாம். உங்களுக்கு குளு 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 குளுன்னு இருக்குமே, வாங்க போவோம். அமுகு டுமுகு அமால் டுமால்.